ஜூனியர் இன்டர் சீனியருக்கு இங்கிலீஷ் அண்டு தமிழில் வந்து ஜூனியர் சீனியர் மட்டும்தான், இங்கிலீஷில் ஜூனியர் இன்டர் சீனியர். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம செகண்ட் பேப்பர் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 months தான் இருக்குது. கண்டிப்பாக செப்டம்பர் கிட்ட தான் எக்ஸாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. பட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து இப்போலாம் வந்து 15 daysக்கு தான் நமக்கு அப்ளிகேஷன் பீரியடே கொடுக்குறாங்க. ஹால் டிக்கெட் 2 or 3 daysக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக ஆகஸ்ட் லாஸ்ட்டு இல்லை செப்டம்பர் லாஸ்ட்டில் எக்ஸாம் வந்துடும், ஷார்ட் அண்ட் எக்ஸாமு. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டுக்கு போன வாட்டி மாதிரி ரொம்ப டைமிங் டிலே இருக்கும்னு நினைக்காதீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிமோட்டு மேனுவல் மீன்ஸ் கையால் எழுதுறது. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க வீடியோஸை பார்த்துட்டு. மேனுவல்னால் நம்ம இப்போ எழுதி கொடுத்த நம்மளோட ஸ்ட்ரோக்கை பார்த்து கையால் மாற்றி கொடுத்தா அது மேனுவல். நம்ம ஸ்ட்ரோக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டுக்கும் கையால் தான் போடுவோம். நம்ம கையால் போட்ட ஸ்ட்ரோக்கை சிஸ்டமில் டைப் பண்ணி கொடுத்தோன்னா அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு. ரிமோட்னால் என்னென்னா, ஆல்ரெடி ஆடியோ வந்து நம்ம வீட்டிலே கம்ப்யூட்டர், வெப் கேமரா ப்ளஸ் ஹெட்செட்டு செட் பண்ணிக்கிட்டு நம்ம கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமரில் கேட்கும், வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹெட்செட் மாதிரி போட்டுக்கிட்டு அதையும் நம்ம கையால் தான் ஸ்ட்ரோக் எழுதுவோம். நம்ம கையால் எழுதின ஸ்ட்ரோக்கை சிஸ்டமில் டைப் பண்ணினோன்னா வீட்டிலேருந்தே எழுதுனா அது ரிமோட்டு. மொத்தமாக 3 மெத்தடு கவர்மெண்ட் வந்து இப்போ நியூவாக வந்து போன வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2026 ஆல்ரெடி ஒரு செட் எக்ஸாமையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 2வது செட் எக்ஸாமுக்கும் இந்த 3 மெத்தடுமே உண்டு. அதனால் வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட செகண்ட் பேப்பருக்கும் தனியாக கோச்சிங் கிளாஸ் உண்டு. ப்ளஸ் வந்து எக்ஸாமுக்கான கோச்சிங் 2 month கோச்சிங் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஜாயின் பண்ணாலும் ஜூனியருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இன்டருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம், சீனியருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஹை ஸ்பீடுக்கும் கிளாஸ் உண்டு. ஓகேங்களா, இங்கிலீஷ் தமிழ் போத் ஹை ஸ்பீடுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹை ஸ்பீடில் உள்ளவங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸாமுக்காக 2 monthsக்கு எனக்கு கோச்சிங் வேணும், கம்ப்யூட்டர் பேஸ்டு இல்லைனா வந்து மேனுவல் பேஸ்டு இல்லை ரிமோட் பேஸ்டு, எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட கோச்சிங் உண்டு. யாருக்காவது கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை வச்சு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறவங்க, விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.